Hi guys, welcome to Muprai Training Academy. So guys, இன்னைக்கு April 2nd எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ரைட் டெஸ்ட் பேட்ச்னுடைய தொடக்கம் தான். So ரைட் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது சோதனை உன்னை சாதனையில் முடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க சோதனை பண்ண தயாரா, நீங்களே சோதிச்சுக்க தயாரா அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ ரைட் டெஸ்ட் பேட்ச் இன்னில இருந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின் ஆன எல்லாருமே கண்டிப்பா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ஷோ பண்ண வந்திருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண தவறிய நபர்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் பை லிங்க் வைக்கிறேன். ஸோ ரைட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு கூட அந்த 1000+ கொஸ்டின்ஸ்க்கான PDF என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ எஸ்ஐ தேர்வு ரைட் டெஸ்ட் 1 சொல்லியிருப்போம். இன்னைக்கான சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ 6th சோஷியல் மட்டும் தான், 6th சோஷியலும் அண்ட் தென் சயின்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். அதாவது ஒரே செட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 7th இருந்து போகும்போது பார்ட்டா பிரிச்சு வச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பருக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் தான் கொடுத்திருப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும்ன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல தாங்க கொடுத்திருக்கோம். சோ ஈச் क्वेश्चंस உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், அதே நேரத்துல இங்கிலீஷ்லயும் இருக்கும். சோ क्वेश्चंसக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு क्वेश्चन பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட் பேஸ்ட் இருக்கும், மேட்ச் தி ஃபாலோவிங் இருக்கும், சூஸ் தி கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர், MCQ டைப் क्वेश्चन எல்லாமே இருக்கும். அந்த எல்லாத்துக்குமான क्वेश्चन பேப்பர் தான் இங்க கொடுத்திருக்கோம். இங்க பாருங்க, நாங்க ஸ்டேட்மென்ட் டைப் கூட எடுத்துருக்கோம் क्वेश्चनல. ஓகேவா? சோ மேட்ச் தி ஃபாலோவிங்லயும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? மேட்ச் தி ஃபாலோவிங் டைப்லயும் क्वेश्चंस இருக்கும். சோ क्वेश्चन அந்த 6th புக்ல இருக்கக்கூடிய சோஷியல முழுவதும் கவர் பண்ண மாதிரியும் உங்களுக்கு எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், எந்த क्वेश्चनக்குலாம் எப்படி எல்லாம் நீ படிச்சிருப்ப, அத ஒரு क्वेश्चனா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்ன்ற மாதிரியான வாய்ப்புகளையும் தான் சேர்த்து கேட்டிருக்கோம். சோ இத நீங்க ஒரு ஃபுல்லா தரோவா படிச்சிருந்தீங்க ஒருத்தர் 6th அப்படினா இந்த क्वेश्चंस தேவையான அளவுக்கு அழகா என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். சோ क्वेश्चन பேப்பருடைய எண்ட் ஆஃப் தி क्वेश्चन பேப்பர். ஓகேங்களா? சோ क्वेश्चन பேப்பருடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சருக்கு என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஆயிருக்கும். சோ மொத்தமா எத்தனை क्वेश्चन? 100 क्वेश्चन. சோ எங்களால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்த 100 क्वेश्चनல உங்களுக்கு அந்த பாலிட்டி ஆகட்டும், சோஷியல் ஆகட்டும், ஜியோகிராஃபி ஆகட்டும், எகனாமிக்ஸ் ஆகட்டும், எப்படிலாம் உனக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி क्वेश्चंसா ஃப்ரேம் பண்ணிட்டோம். சோ எண்ட் ஆஃப் திஸ் क्वेश्चन பேப்பர், இந்த क्वेश्चन பேப்பருடைய இறுதியில பாத்தீங்கன்னா உனக்கான ஆன்சர் கீஸ் இருக்கு. ஓகேவா? ஆன்சர் கீ இருக்கு. சோ ஆன்சர் கீ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க ஒன்ஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ இதான் ஆன்சரா, கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு மார்க்கை எவாலுவேட் பண்ணி பாத்துக்கலாம். சோ ரைட் டெஸ்ட்ல நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுத போறீங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். யாரெல்லாம் எழுத போறீங்களோ சோ அதே மாதிரி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணாதவங்க இந்த கூட சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அந்தந்த டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF கிடைச்சிடும். சோ நீங்க உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எண்ட் ஆஃப் திஸ் 30 டெஸ்ட், இந்த 30 டெஸ்ட்களுடைய முடிவுல இல்லனா இடைப்பட்ட காலத்துலயும் நாங்க அந்த 1000+ क्वेश्चंसல இருக்கக்கூடிய PDF உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். சோ அந்த PDF நீங்க பாக்கும்போது என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓவராலா ரிவிஷன் பண்ண டாபிக் வைஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். சோ அதை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சு உட்கார்ந்து தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் எங்க தரப்புல இருந்து நாங்க உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். நல்லபடியா படிங்க, நல்லதை படிங்க, நல்லதையே படிங்க. ஓகேங்களா? சோ நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. இன்னைக்கு நீ விதைச்சிருக்கக்கூடிய இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு தேர்வுக்கான ஒரு விஷயம், அந்த பொறி அப்படியே ஒன்று டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும் அடுத்த லெவலுக்கு. சோ அதுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன்.